எங்கள் ஊர் சமையல் வணக்கம் வந்தனம் நமஸ்கார். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது முட்டைக்கோஸ் கொத்துக்கறி இதை சமைக்கிறதுக்கு யார்? நம்ம அக்கா பானு அக்கா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? என்ன முட்டைக்கோஸ் கொத்துக்கறி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் என்ன கொத்துக்கறி அப்படின்ட்டீங்க சிம்பிளா? முட்டைக்கோஸ் கொத்துக்கறி தான் அது தெய்வம். சரி. பிள்ளைய வந்து காய்கறியை சாப்பிடாதனால அந்த கறியை ஆட் பண்ணி கொடுத்தோம்னா அதை விரும்பி சாப்பிடுங்க. அதனால காய்கறியை சாப்பிடாததுனால அந்த முட்டைக்கோசையும் கறியும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, மிக்ஸ் பண்ணா அந்த மட்டன் இருக்கனால அந்த பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். கொத்துக்கறி, முட்டைக்கோசு, தக்காளி, வெங்காயம், ஓகே, நல்லெண்ணெய், உப்பு, மல்லி, மிளகாய்த்தூள், கறி மசாலா, இது வந்து மஞ்சத்தூள், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு. ஓகே. அது கசகசா, சோம்பு, தேங்காய். நான்வெஜ் அப்படின்னாலே கொஞ்சம் அந்த கசகசா தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் நல்ல இதாக வரும், கிரேவியாக வரும். 1/2 கிலோ முட்டைக்கோசு, 1/4 கிலோ கொத்துக்கறி, 1/4 கிலோ கொத்துக்கறி. ஸோ இந்த முட்டைக்கோஸ் கொத்துக்கறி வந்து என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துட்டோம். வாங்கக்கா, ரெடி ஸ்டடி ஜூட். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். ஓகே ஃபைன். இப்போ வந்து எண்ணெயில் வந்து நம்ம என்னென்ன போடுறோம்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய் காயவும் கருவேப்பிலை போட்டு வெள்ளைப்பூடை போட்டு வெங்காயத்தை போட்டுற வேண்டியது. அவ்வளோதான். ஓகே. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கருவேப்பிலை போடுறேன், கொஞ்சம் தள்ளிக்கணும். அடுத்து வெள்ளைப்பூடு, இது எல்லாமே கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்கு. அடுத்து வெங்காயம். ஓகே. அடுத்து கொஞ்சம் கறி மசாலா. முதவே போட்டோம்னா கருகி போயிடும் கறி மசாலா, அதனால ஓகே மேலே தூவி விட்டேன். அதாவது நம்ம நிறைய ஒரு வாட்டி நம்ம கிரேவி பண்ணும்போது சில இதெல்லாம் அரைச்சிருப்போம். அதான் இந்த முட்டைக்கோஸ் கொத்துக்கறிக்கு வந்து அரைக்க வேண்டியது அப்படியே போட்டுறணும். தக்காளி போட்டுறேன். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ட்ரையாக வைக்கணும். இப்போ நம்ம ஊற்றி சாப்பிடணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிற வேண்டியது. அந்த கொத்துக்கறி அப்படியே என் கையில் கொடுங்க. நான் எப்படி இருக்கு, ஏன்னா ஆனால் கறி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த போனோட இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்டு நம்ம வாங்கணும். இதை பூரா நல்லா வதக்கி விட்டுட்டு கறியை போட்டுடலாமா? ஓகே, காட்டுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்குருவோம். இது கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். அது மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கு நாங்கள் ஒன்றுமே போடலை, வெறும் தக்காளி, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கசகசா, ஏலக்காய் அதெல்லாம் தான் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு மூடி வச்சாச்சு. சேர்க்கல, உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது. கோஸ் போடையில் நம்ம உப்பு அது மேலே தூவிட்டோம்னா கரெக்டாக இருந்துடும். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள், ஓகே, நமக்கு எவ்வளோ தேவையோ காரம் போட்டுக்கலாம். ஓகே. நான் வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கு. தனியால் வந்து ஒரு ஸ்பூன்.
இது தேங்காய், கசகசா, சோம்பு அரைச்ச விழுது. ஓ இப்போ இந்த தேங்காய் கசகசா போட்ட உடனே நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடணும். உப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதில். முட்டைக்கோசும் தண்ணி விடும். ஆமாம், அதனால நான் தண்ணி விட வேண்டியதில்லை. நம்ம இந்த இதிலையே அப்படியே இது பண்ணி விட்டு பரட்டி விட்டு அப்படியே மூடி இன்னொரு வச்சிட்டோம்னா 2. ஓகே, முட்டைக்கோஸ் கொத்து கறி கமக் 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 மணமணக்கும் சமையலா இருக்கு. கோஸ் இது முட்டை அது கறி எதுன்னே தெரியல. அப்படியே பின்னி போயிருக்கு 2. ஆமா. ஸோ கொத்துக்கறி கொஞ்சம் ஆறணும்னா நீங்கள் திருப்பி இந்த மாதிரி கொத்திக்கலாம்.